ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பெல்லி ஃபேட்டுங்கிறது நம்ம நிறைய பேரில் காமனாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெல்லி ஃபேட்டுங்கிறது நம்மள உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க மத்தியில், இன்னும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, இன்னும் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேர்கிட்ட இந்த பெல்லி ஃபேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன ஹோம் ரெமடியை பற்றி தெரிஞ்சு. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதிகமாக பெல்லி ஃபேட்டுங்கிறது நமக்கு எப்பெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ, ஸ்டொமக்குங்கிற ஏரியாவில் ஏற்படுதோ, அப்போது நமக்கு பெல்லி ஃபேட்டுங்கிறது அதிகமாக காமிக்குது. ஸோ இந்த பெல்லி ஃபேட்டை விரட்டணும்னா டிடாக்ஸ் வாட்டர் நல்லா வேலை செய்யுது. டிடாக்ஸ் வாட்டருங்கிறது உங்கள் பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ராலை வெளியே அனுப்ப ஹெல்ப் பண்ணுது. தேவையானது. ஸோ இதில் நம்ம டிடாக்ஸ் வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதற்காக நமக்கு தேவையானது சீரகம், தனியா, இன்னும் சோம்பு. இந்த சோம்பு கூட, தனியா கூட, இன்னும் சீரகம் கூட மிக்ஸ் பண்ணி நல்ல டிடாக்ஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிடாக்ஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சோம்புங்கிறது மெட்டபாலிக் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஃபாஸ்ட் டைஜஷன், ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் ஆகிறதால இது பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஜீரகத்திலையும் டைஜஷனாக ப்ராப்பராக இன்னும் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தனியா கூட அதே மாதிரி பெல்லி ஃபேட்டை கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மூணையும் வாட்டரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இது மாதிரி நீங்கள் கிளாஸ்லையோ ஜார்லையோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிடணும். இதில் சோம்பை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஜீரகத்தை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ண தருணத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தருணத்தில் இதை 1 இருந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இந்த ப்ராசஸை நீங்கள் நைட் டைம்லையோ இல்லாட்டி மார்னிங் டைம்லையோ பண்ணலாம். நீங்கள் டின்னர் டைமில் ஒரு 30 செகண்ட் வரைய இந்த வாட்டரை வெதுவெதுப்பாக ஹீட் பண்ணணும். அதை நம்ம 1 கிளாஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். இந்த வாட்டரை நீங்கள் டே டைம்லையோ அல்லது நைட் டைம்லையோ தூங்குறதுக்கு முன்னாடியோ பேட் டீயாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும். ஸோ இந்த டிடாக்ஸ் வாட்டர் பேட் டாக்ஸின்ஸை வெளியே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது உங்கள் பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா வேலை செய்ய வச்சு மெட்டபாலிக் ரேட்டை அதிகரிக்குது. அதனால் இது உங்கள் பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை வெளியே அனுப்பி உங்கள் ஸ்டொமக் பெல்லி ஃபேட்டை ஃப்ளாட்டாக ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.